ஹை மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஐ காண்டாக்டில் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 5க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலாட்டி மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்யூவாக புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம எபிசோட் 5க்குள்ளே போயிடலாம். 5ஓட ஸ்டார்டிங்லேயோ அந்த காம்படிஷன் இதெல்லாம் தான் காமிச்சிட்ருக்காங்க. அதோட ரிசல்ட் எல்லாமே இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து கிங் அண்ட் குயின் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க போல். நம்ம நுவா வந்து கிங்காக சூஸ் பண்ணலை, அதுக்கு பதில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேற ஒரு பையனை வந்து கிங்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நுவா பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் இருந்தாலும் சன் பையனை தான் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சன் பையன் நம்ம நுவா பையனை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உக்காந்துருக்கான். அப்புறம் குயினா யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம லின்னை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. லின்னுட்டு சொன்னோடனேவும் நம்ம லவ்க்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக இந்த கிங் அண்ட் குயின் காம்படிஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சன் பையன் நுவாக்காண்டி கார் பார்க்கிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம நுவா பையனும் வர, நம்ம சன் பையன் நுவாவோட கையை பிடிச்சி, என்னாச்சு, ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுச்சு, இந்த டைட்டிலை வின் பண்ண முடியலன்ட்டா, அப்படி இல்லாட்டி அந்த செயின் பையன் கூட சேர்ந்து டேட்டிங் பண்ண முடியலன்ட்டா உனக்கு ஹார்ட் ப்ரோக்கிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க, ஆமாண்டா எனக்கு ஹார்ட் ப்ரோக்கன் தான் ஆயிடுச்சு, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு சைல்டிஷான ஒரு பார்ட்னர் வந்து எனக்கு இருக்கான், அதை நினச்சி தான் எனக்கு ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு சன்னோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல லைட்டாக அழுகவும் ஆரம்பிக்கிறான் நம்ம நுவா. இவன் அழுகிற பார்த்த நம்ம சன் இருந்துட்டு நம்ம நுவாவோட கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டு எதுக்கு அழுகுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம சன்னு. அதுக்கு நுவா இருந்துட்டு, ஏன்னா உன்னால தாண்டா, நீ ஏன்டா இவ்வளோ சைல்டிஷாக நடந்துகிட்டு இருக்க, உனக்கு தெரியாதா அந்த டைமில் எனக்கு உன்னோட சேரப்பு எவ்வளோ வேணும்ன்ட்டு, ஆனால் நீயே எனக்கு அந்த மாதிரி பண்ண அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் வந்து நுவாவோட கையை பிடிச்சிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆயிடுச்சுடா, நீ அந்த செயின் பையனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தால அவன் கூட சேர்ந்து டேட்டிங் போகிறேன்ட்டு, எனக்கு அதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்லணும். அதுக்கு நுவா இருந்துட்டு, நான் அவனுக்கு அப்படி எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ணி கொடுக்கல, உண்மையை சொல்லணும்னா நான் அவனை ரிஜெக்ட் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறான். நம்ம செயின் பையன் வந்து நுவாகிட்ட கேட்டிருப்பால, இந்த டைட்டில் நீ வின் பண்ணேன்னா என் கூட சேர்ந்து டேட்டிங் வரையா, என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவாகிட்ட கேட்டிருப்பான் இல்லையா. அதுக்கு நுவா வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணியிருப்பான். அப்போ தான் சன் வந்து பார்த்துட்டு கோவமாக போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் காமிக்கிறாங்க. நம்ம செயின் கிட்ட நம்ம நுவா இருந்துட்டு, இந்த மாதிரி நான் உன்னால டேட் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சன்னை டேட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து நம்ம செயின் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். இதை வந்து நம்ம நுவா இப்போ நம்ம சன் கிட்ட சொல்ல, சன்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீ என்ன சொன்ன, அவங்ககிட்ட இப்படியே தான் சொன்னையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க, நுவாவும் இருந்துட்டு ஆமாம் நான் இப்படி தான் சொன்னேன், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம நுவாயிட்ட, ஆனால் நீ தானே சொன்ன நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாயிட்ட சொல்ல, ஆமாம் நான் தான் சொன்னேன் இதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணலான்ட்டு, ஆனால் எனக்கு அவன்கிட்ட சொல்கிறத தவிர வேறு வழியே கிடையாது, நான் அதனால தான் அவன்கிட்ட சொன்னேன், ஏன்னா இதை நான் அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன்னா அவனுக்கு அது ஹோப் கொடுக்குற மாதிரி ஆயிரும், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அதை விட நான் உன்னை ரொம்ப ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஆனால் நீ என்னடானா இப்படி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்னோட செஸ்ட்டில் போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அடிச்சுட்டு அவனோட செஸ்ட்லேயே சாஞ்சு அப்படியே ஆளுகிறான், நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் நீ ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு தெரியுதா தெரியலையா, நீ ஒரு முட்டாள், இந்த மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம சன்னோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டேவும் நம்ம சன் பையனுக்கு நுவா அழுகிறத பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம சன் வந்து நுவாவோட கையை பிடிச்சிட்டு, புரியுது எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சைல்டிஷாக நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல, நம்ம நுவாவுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டுட்டு, இந்த மாதிரி குழந்த மாதிரி என்கிட்ட நடக்காதடா, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு இந்த சன் பையன் டபுள் மைண்டடா, அப்போனா நீயே அதை ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம நுவா இருந்துட்டு, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நாட்டியாவே திங்க் பண்ணிட்டு உன்னோட மைண்டு ஃபுல்லாக ரொம்பவே டர்ட்டியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு அது இருந்துட்டு போகுது, நீ பண்ணுறதை பண்ணு, ஏன் உனக்கு பிடிக்காதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க, நுவா இருந்துட்டு எனக்கு பிடிக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் என்ன, ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே பக்கத்தில் போகிறாங்க, சாஃப்டாக ஒரு கிஸ்ஸும் பண்ணுறாங்க. எப்படி நம்ம பசங்க ரெண்டு பேரும் அங்கே பப்ளிக் பிளேஸ்ன்ட்டு கூட பார்க்காம ரெண்டு பேர் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க, இதை பிடிக்காத எவனோ ஒருத்தன் அங்கே ஆரன் ப்ரெஸ் பண்ண, நம்ம பசங்க பயந்துட்டு யாராவது அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சன் பையன் இருந்துட்டு நுவாயிட்ட, சரி சரி பாக்கியெல்லாம் நம்ம காரில் போய் பார்த்துக்கலாம், முதல்ல காருக்குள்ளே ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நுவா பையனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காருக்குள்ளே ஏறிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம நுவாவோட அம்மா தான்.
நம்ம நுவாவோட அம்மா நம்ம நுவாவும் சன்னும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஏதோ கிடச்சிருச்சு போல். அதை பார்த்துட்டு அம்மா ரொம்ப பயங்கர கடுப்பாக அப்பாவையும் நம்ம நுவாவோட அண்ணன் அப்புறம் ரூஜ் இவங்க எல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன, இவங்க 2 பேரும் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, இவங்க 2 பேத்துக்குள்ளே என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து அப்பா கிட்ட கேட்க, அதுக்கு அப்பா இருந்துட்டு நான் தான் சொன்னேன் சன்னை வந்து நுவாவை பத்திரமா பார்த்துக்கன்ட்டு, அதனால தான் அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாதுல்ல, ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து அம்மா கிட்ட சொல்ல அம்மாவுக்கு கடுப்பாது. என்ன இதை பார்க்கும்போது நார்மலான ஒரு விஷயம் மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் தெரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி அம்மா பயங்கரமாக அங்கே இருக்கிற எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி திருத்திரண்டு முழிச்சிட்டு இருக்கா. அம்மா வந்து ரூஜை பார்த்து நீயாவது சொல்ல அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து ரூஜ் கிட்ட கேட்க, ரூஜ் வந்து ஒரு மாதிரி தயங்குறான். அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்டேவும் அவங்க 2 பேர் சேம் காலேஜில் படிக்கிறாங்க, 2 பேரும் ஒரே காண்டோலையும் தங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட அப்பாவும் கொஞ்சம் க்ளோஸ், அதனால அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து அம்மா கிட்ட சொல்ல அம்மா இதெல்லாமே கேட்டுட்டு, நீ அப்படிதான் நினைக்கிறியா என்ன, உனக்கு தான் தெரியும் இல்லையா, நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க நினச்சேன்னா அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட முகத்துக்கு நேரம் இப்படி பொய் சொல்கிறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் கிடைக்குன்ட்டு உனக்கே நல்லா தெரியும். ஸோ நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன், அவங்க 2 பேருக்குள்ளே என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து நம்ம ரூஜை மிரட்ட, நம்ம ரூஜ் பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் தயங்கிட்டே இருக்க அப்பா வந்து அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஹனி நான் சொல்கிறத கேளு, ரூஜ் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்லணும், அவனை நம்ப, அவன் போய் சொல்லலாம் மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம ரூஜை காப்பாற்றுறதுக்காண்டி அம்மா கிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு சரி ஓகே நான் நம்புகிறேன் உங்களையும் ரூஜையும், நான் வந்து நுவாவை நினச்சி கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பேன், அதனால கூட இப்படியெல்லாம் பேசியிருக்கலாம், சரி ஓகே நீங்கள் போய் ரெடி ஆகுங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தோட தான் அம்மா வந்து அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல, அப்பாவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டேவோ யாருக்கோ கால் பண்ணி எனக்கு இதை பற்றி தெரிஞ்சே ஆகணும், என்னோட சின்ன பையன் யார் கூட டேட்டிங் பண்ணுறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து யார்கிட்டயோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸோட சீசன் 2ல் அம்மா தான் பயங்கரமான ஒரு வில்லியாக வருவாங்கட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பக்கம் நம்ம செயினையும் ஜோனையும் தான் காமிக்கிறாங்க. இந்த ஜோன் பையன் செயினை சங்கிலியால் கட்டி போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் போல். நம்ம செயின் பையன் ரெஸ்ட் ரூமில் வச்சு அடித்து அடுக்கி இன்னும் மயக்கத்தில் இருந்து கண் முழிக்கவே இல்லை போல். அந்த அளவுக்கு பையன் இன்னும் மயக்கத்திலே இருக்கு. நம்ம ஜோன் பையன் அவன் பக்கத்தில் போய் உட்காந்து அவனோட அந்த அடிக்கு இதுக்கெல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ட்டு அவனோட டிஷர்ட்டை போட்டு கிளின்ட்டு கிழிச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த டிஷர்ட் கிளிகிற மாதிரியே தெரியல. அட அறிவு கட்ட ஜோன் பையனே, நீ ஒரு டாக்டர் தானடா, அவங்ககிட்ட எப்படியோ ஒரு நைஃப் இருக்கு இல்லையா, அந்த நைஃபை வச்சு கிழிச்சா ஈஸியாக வரப்போகுது, அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி கையில் போட்டு கிளின்ட்டு கிழிச்சு தேவையில்லாமல் உன்னோட ஸ்ட்ரென்த்தை வேற வீணாக்கிட்டு இருக்க. எப்படியோ ஒரு வழி அந்த டிஷர்ட்டை போட்டு கிளின்ட்டு கிழிச்சு அவனோட காயத்தையும் பார்த்துட்டான் நம்ம ஜோன் பையன். ஆனால் அந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு தான் தெரியல. ஒரு மாதிரி வில்லத்தனமாகவேவும் அந்த காயை எல்லாத்தையுமே பார்த்துட்டு உட்காந்துருக்கான் நம்ம ஜோன் பையன். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம 3 பசங்களையும் தான் காமிக்கிறாங்க. அதாவது லின்னு, நூப், லவ் 3 பேரையும் தான் காமிக்கிறாங்க. லின் வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் லாஸ்ட் நைட்டில் இருந்து செயின் வீட்டுக்கே வரலை, நான் கூட நினச்சேன் அவன் ஃப்ரெண்டு கூட டின்னர் பார்ட்டிக்கு எங்கேயாவது வெளியே போயிருப்பான்ட்டு. ஆனால் மார்னிங் அவனோட பெட்ரூமுக்கு போய் பார்த்தா அவன் வரவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அவன் நைட் வீட்டுக்கே வரலன்ட்டு அப்படிங்கிற மாதிரி லின் வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ப்ளவ் இருந்துட்டு ஒருவேளை அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காண்டி வெளியே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு ஆனால் யார் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ப்ளவ் இருந்துட்டு உங்கள் அண்ணன் ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு ஆள், அவர் கூட ஹேங் அவுட் பண்ணுறதுனா யாருக்கு தான் விருப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு நீ சொல்கிற மாதிரி ஒரு விதத்தில் அதுவும் நியாயம்தான், ஆனால் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி அவனுக்கு அப்படி என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க திங்க் பண்ணிட்டேவும் அவள் கடவுளெல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறா. அட கடவுளே, எப்படியாவது எங்கள் அண்ணனை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு, எங்கள் அண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எங்கள் அண்ணன் அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னெல்லாம் அப்படியே சாமியவே கும்பிட ஆரம்பிக்கிறா. ஆனால் நம்ம நூ பையனுக்கு ஒரு மாதிரி திங்கிங்காகவே இருக்குது. நம்ம நூ பையன் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறான். நம்ம நூ வந்து செயின் கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, நான் ஆல்ரெடி சன்னை டேட் பண்ணுறேன், உங்களை டேட் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான் இல்லையா. இது எல்லாத்தையுமே நம்ம நூ பையன் இங்கே உட்காந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் நம்ம செயினையும் ஜோனையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம செயின் பையன் உட்காந்துருக்கான், நம்ம ஜோன் பையன் கையில் சாப்பாட்டோட வரான்.
இவன் இப்படி வந்து நம்ம செயின் பக்கத்தில் உட்கார நம்ம செயின் இருந்துட்டு உனக்கு என்னதாண்டா வேணும் என்கிட்ட இருந்து ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து ஜோன் கிட்ட கேட்க ஜோன் இருந்துட்டு ஏன்னா என்னோட எனிமியை என் பக்கத்துலேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதோட ஃபீல் வந்து எப்படி இருக்கணும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்ல அதுக்கு செயின் இருந்துட்டு அப்பனா என்னை கொன்னுடு இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒன்று நினச்சலாம் பயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து ஜோன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஜோன் இருந்துட்டு டேய் நீ என்னடா நினச்ச நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெரிய அறிவாளிகடா நான் ஏன்டா உன்னையெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் கிட்ட நம்ம ஜோன் சொல்கிறான். அதுக்கு செயின் இருந்துக்கிட்டு உன்னை நீயே எப்படி அறிவாளின்ட்டு சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஜோன் இருந்துட்டு பரவாயில்லையே உனக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு கான்ஷியஸ் வந்த உடனே இப்படி மறுபடியும் கொலைக்க ஆரம்பிக்கிற நாய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உனக்கு இந்த சாப்பாடு வேணான்ட்டு அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா இந்த செயின் பையன் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இந்த மாதிரி சொல்ல பையன் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு சாப்பாட்டை கீழே வச்சுட்டு உனக்கு பசிக்குதுன்னா இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த சாப்பாடை கீழே வைக்க நம்ம செயின் பையனும் இருந்துட்டு கை இப்படி கட்டியிருக்கேன் நான் எப்படா சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இந்த சோன் பையன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ தான் எப்படியாவது சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் பையன் செயின் கிட்ட சொல்லிட்டு அந்த சாப்பாட்டு பிளேட்டை காலால் அப்படியே லைட்டாக தள்ளி விட்றான். ஆனால் நம்ம ஜோன் பையன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. சாப்பாடு பிளேட்டை இப்படிலாம் காலால் எத்தவே கூடாது அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இவன் இந்த மாதிரி பண்ண நம்ம செயின் பையனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது அவனுக்கு ரொம்பவே பசிக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அவனை கட்டி போட்டு எதுவுமே கொடுக்காம டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால ரொம்பவே பசிக்குது அவனுக்கு ஏதாவது கிடைச்சா போதுங்கிற மாதிரி அந்த சாப்பாடு அப்படியே நாய் சாப்பிட்ற மாதிரி குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க இவன் பண்ணுற எல்லாத்தையுமேவும் ஜோன் பையன் பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும் அவனை பார்த்து டேய் நீ இப்படி சாப்பிட்றது எப்படி இருக்குது தெரியுமா நாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவனை பார்த்து முறைக்க என்ன முறைப்பு ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் அடிச்சுட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம செயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் அவன் கை காலெலாம் கட்டியிருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. அவனுக்கு பயங்கர கோவமாக இருக்குது. அப்புறம் நம்ம சன்னை தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் வந்து கிளாஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கான். போட்டு அவனோட ஃபேக்கல்ட்டியில் ஒரு இடத்துல உட்காந்து சில நோட்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம நுவா வரான். நம்ம நுவா கிளாஸ் போட்டிருக்கும் போது நம்ம சன் இருந்துட்டு 4 கண்ணு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். இப்போ நம்ம சன் கிளாஸ் போட்டிருக்கா நம்ம நுவா பையன் எப்படி கூப்பிடுவான்ட்டு தெரியலையே. நம்ம நுவா வந்து சன் கிளாஸ் போட்டிருக்கிறதே ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்க நம்ம சன் வந்து நுவாவை பார்த்துட்டு ஏன் அங்கேயே நிற்கிற வா வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவாகிட்ட சொல்ல நுவா வந்து சன் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம சன்னை பார்த்து நீ கிளாஸ் போட்டிருக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல சன் இருந்துட்டு நீ எல்லாம் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்ட்டு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவா கிட்ட சொல்ல நுவா இருந்துட்டு என்னோட காம்ப்ளிமெண்ட்லாம் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பா அதான் உனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து சன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம சன் பையன் நுவாவோட இடுப்பை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சுட்டு அவங்களோட வார்த்தையெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது உன்னோட வார்த்தை தான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவாகிட்ட சொல்லிட்டு நுவா பக்கத்தில் போய் நான் வேணா நம்ம 2 பேர் பெட்டில் இருக்கும்போது கண்ணாடி போட்டுக்கவா அப்படிங்கிற மாதிரி டெட்டி மைண்டில் நம்ம நுவாகிட்ட கேட்குறான் நம்ம சன்னு. நம்ம நுவாப்பா இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி டேட்டியாகவே பேசிகிட்டு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாராவது நம்ம இப்படி ஒன்றா இருக்கிறத பார்த்துட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சன் இருந்துட்டு நுவா கிட்ட ஏன்டா நான் வந்து கிளாஸ் போடுறது உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க நுவாக்கு ஒரே வெக்கமாக படுது. நுவா பையன் வெக்கப்பட்டுக்கிட்டேவும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கறலாம் சரி இருக்கட்டும் நீ ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்க எங்கே ஜோனை காணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம சன் கிட்ட கேட்க நம்ம சன் இருந்துட்டு ஓ ஜோனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவன் வீட்டில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சில நோட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அதுவும் ரெடி பண்ணுறதுக்காண்டி அவன் வெளியே போகிறேன்ட்டு என்கிட்ட சொன்னான். ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம நுவாகிட்ட கேட்குறான். அதுக்கு நுவா இருந்துட்டு அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டேவும் அது அது வந்து செயின் லாஸ்ட் நைட்லேருந்து வீட்டுக்கே வரல யாராலையும் அவனை கண்டுபிடிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல சன் இருந்துட்டு ஒருவேளை அவன் கேர்ள்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம் ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும் போது அவன் இப்படி தான் பண்ணுவான் பல நாள் வீட்டுக்கே போக மாட்டான் இப்படி தான் எங்கேயாவது போய் சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம நுவாகிட்ட சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு திடீர்னுட்டு செயினை பற்றி என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்குறான். அதுக்கு நுவா இருந்துட்டு ஏன்னா இந்த காலேஜ்லேயும் அவன் மேலே கோவமாக இருக்கிறது நீ மட்டும்தான் அந்த கான்செர்ட்டில் கூட நீ தான் அவன் மேலே பயங்கர கோவமாக இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல சன் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறான். நம்ம செயின் வந்து நுவாவோட கையை பிடிச்சி கேட்டிருப்பா இல்லையா அந்த ப்ராமிஸை மறந்துடாதன்ட்டு அப்போ கூட சன் வந்து பார்த்துருப்பா இல்லையா இவன் எப்படி கோவமாக பார்த்துட்டு இருக்கா அந்த ஜோன் பையன் இருந்துட்டு நம்ம சன் கிட்ட நீ ஒன்றும் கோவப்படாத அந்த செயின் பையனை நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொன்ன எல்லாத்தையுமேவும்
நம்ம சன் வந்து இங்கே உட்காந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம நுவா வந்து பார்த்துட்டு, என்னாச்சு, ஏதாவது உனக்கு கிடச்சிச்சா, ஏதாவது திங்க் பண்ணி பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்குறான். அதுக்கு சன் இருந்துட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட சொல்லிட்டு, பையன் பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போல நம்ம ஜோன் பையன் தான் ஏதோ பண்ணிட்டான்ட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே உக்காந்துருக்கான். அந்த பக்கம் நம்ம ஜோனையும் நம்ம செயினையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜோன் பையன் இருந்துட்டு செயினை குளிக்கிறதுக்காண்டி ரெஸ்ட் ரூமுக்கு கொண்டு வந்திருக்கான். நம்ம ஜோன் செயின் கிட்ட, போடா போய் ஃபஸ்ட்டு உன்னை க்ளீன் பண்ணிக்க, என் வீட்டை நார் அடிச்சிடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்ல, செயின் அவன் கையில் கட்டியிருக்கிற அந்த நாக்கை பார்த்துட்டு, இதை கழட்டி விட்டால் தானடா என்னால் குளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஜோன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஜோன் இருந்துட்டு, என்னை என்ன ஸ்டூப்பிட்டுன்னு நினச்சியா, நான் உன் கையில் இருக்கிற அந்த கட்டை கழட்டி விட்டேனா, இங்கேருந்து நீ ஓடி போக மாட்டேன்ட்டு என்னடா நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம செயின் பையன் இருந்துட்டு அந்த கயிறு கட்டியிருக்கிற வாக்கிலேயவும் ஒரு மாதிரி தடுமாறி எப்படியோ பையன் எந்திரிச்சு நின்றுட்டு நீ இதை பண்ண மாட்டேனா, அப்பனா நான் துளிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து ஜோன் கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த ஜோன் பையன் வில்லத்தனமா நம்ம செயினை பார்த்து சிரிச்சுட்டு அவனும் எந்திரிச்சு நம்ம செயின் பக்கத்துல போய், நீ என்ன நினைக்கிற, நான் இதை பண்ண மாட்டேன்ட்டு நீ என்ன நினைக்கிறியா, என்ன உன்னை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு நாயை குளிப்பாட்டுற மாதிரி உன்னை குளிக்க வைக்கிறேனா இல்லையான்ட்டு பாடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து நம்ம செயின் கிட்ட சொல்ல, நம்ம செயின் இருந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கு முதல்ல என்னோட பேண்ட்டை கழட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஜோன் கிட்ட சொல்கிறான். நம்ம ஜோன் பையனும் இருந்துட்டு இதோ கழட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவனோட பட்டனை வந்து கை வைக்கிறான். ஆனால் இவனுக்கு கை வைக்கும் போதே பையனுக்கு நினப்பெல்லாம் வேற எங்கெங்கேயோ போகுது போல ஒரு மாதிரி பையன் இருக்கான். இவன் இப்படி ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண பையன் ரொம்பவே ஹார்ட் ஆகிட்டு இருக்கான். இவன் ஹார்டாகிறத நம்ம செயின் பையனும் நோட் பண்ணுறான். நோட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டேவோ அவன் பக்கத்தில் போய், என்னாச்சு டாக்டர், உங்கள் கையெல்லாம் எதுக்கு இப்படி நடுங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஜோன் கிட்ட சொல்லிட்டு அவனை அப்படியே செவுத்துல தள்ளி அவன் பக்கமாக போய் கிஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறான். கிஸ் பண்ணுற மாதிரி அவன் பக்கத்தில் போய், இது ரொம்பவே ஃபன்னியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஜோன் கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கமாக போகிறான். அப்போ நம்ம ஜோன் பையனுக்கு கான்ஷியஸ் வந்துட்டு அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு, நீ என்கிட்ட என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட கேட்டுட்டு செயினை பார்த்து, சரி ஓகே, உனக்கு நார்மலாக குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டி எனக்கு எப்படி குளிக்க வைக்கணும்னு தோணுதோ நான் அப்படி குளிக்க வைக்கிற, ஒரு நாயை குளிப்பாட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஜோன் பையன் நம்ம செயின் கிட்ட சொல்லிட்டு இந்த ரெஸ்ட் ரூம்லாம் போய் முடிச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு ஷவர், அந்த ஷவரை எடுத்து அந்த ஷவர்ல இருந்து தண்ணியை அப்படியே நம்ம செயின் மேலே அடிக்கிறான் இந்த ஜோன் பையன். இந்த ஜோன் பையன் பார்க்கறதுக்கு தான் குட்டையாக இருக்கான், ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு காரியமும் பயங்கர பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி வில்லத்தனமாக இருக்கு இவன் பண்ணுற எல்லாமே, ஆனால் ரொம்பவே நல்லாவே இருக்கு. அப்புறம் நம்ம சன் பையனை தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் பையன் பாக்கி 2 ஃப்ரெண்ட்ஸுகளையும் நிற்க வச்சு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். உங்கள் 2 பேருக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறதே உங்கள் 2 பேருக்கு வேலையாக இருக்குது. செயின் இன்னும் வீட்டுக்கே போய் சேரலையா, அவனை யாராலையும் ரீச் பண்ணவே முடியலையா, அவனோட சிஸ்டர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து இவன் 2 ஃப்ரெண்ட்ஸுகளையும் போட்டு திட்டிகிட்டு இருக்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் ஓவராக ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், இந்த ஜோன் பையன் நம்மளுக்கு வேணும்னே ட்ரபிள் மேலே ட்ரபிளாக கொடுத்துட்டு இருக்காண்டா, அந்த செயின் பையன் உயிரோட இருக்கானா இல்லையான்ட்டு கூட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஆக்டிங் மேலே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. நம்ம சண்டை இருந்துட்டு, போதும்டா இப்படி பேசுறத நிப்பாட்டுங்க, இது எல்லாத்துக்கும் யார் காரணமோ அவனுக்கு கால் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம ஜோனுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஜோன் பையன் இருந்துட்டு என்னடா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சன் பையன் இருந்துட்டு, அடே ஜோன், அந்த செயின் பையனை எங்கடா கூட்டிட்டு போய் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து செயின் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம செயின் இருந்துட்டு, அவன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் சன்னு. ஜோன் இருந்துட்டு, என்னது ஃபோட்டோவா, அப்போனா நான் சொல்கிறத நீ நம்பவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு, இங்கே பாரு, தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணி வைக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து ஜோன் கிட்ட சொல்ல, ஜோன் இருந்துட்டு, இங்கே பாரு, நான் எதையும் பண்ண மாட்டேன், நீ என்ன நம்பலாம், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோன் வந்து சன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு சன் இருந்துட்டு, சரி ஓகே, அவனை எப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி உனக்கு பிளான் ஏதாவது இருக்கா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜோன் இருந்துட்டு, இங்கே பாரு, இங்கே வெதர் கொஞ்சம் சரியில்லை, சரியானதும் அவனை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோன் வந்து சன் கிட்ட சொல்லிட்டு, எதுக்கு நீ இன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட இத்தனை கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கேன், நான் சொல்கிறது மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ இதோட கட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஜோன் வந்து சன் கிட்ட சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட பேசியெல்லாம் முடிச்சுட்டேன், நான் ஃபோனை கட் பண்ணுறேன்ட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணுறான். அப்புறம் நம்ம லின்னையும் பிளாவையும் தான் காமிக்கிறாங்க. லின் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே உட்காந்துருக்க. நம்ம பிளாவ் வந்து லின் கிட்ட போய்,
நீ ஓகேவா, நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின்கிட்ட கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு நான் ஓகே தான், செயின் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான் நான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு. நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அவன் நல்லா இருக்கானா இல்லையான்ட்டு. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னோடய பேரண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போன மாதிரி அவனும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா என்னால் தனியாலாம் இருக்க முடியாது. ஏன் என்னோடய லைஃப்பில் மட்டும் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ஒரு ப்ளவ் கிட்ட சொல்லி அழுகுறா. நம்ம ப்ளவுக்கு லின் அழுகிறத பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ப்ளவ் வந்து லின் பக்கத்தில் போய் உட்காந்து அவளோட ஷோல்டரில் கையை போட்டு, இங்கே பாரு நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை விட்டு எப்பயும் எங்கேயும் போக மாட்டேன், நீ எதையும் நினச்சி கவலைப்படாத, பயப்படாத, உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா நீ அழுதுரு அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு செயின் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு, யார் முன்னாடி அழக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல, அதுக்கு ப்ளவ் இருந்துட்டு இங்கே பாரு, சம்டைம்ஸ் நம்ம அழுகணும்னா அழுதுதான் ஆகணும், எல்லா கட்டத்துலேயும் நம்மளால ஸ்ட்ராங்காலாம் இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் நம்மளாலேயே முடியாமல் நம்ம மனசோடைஞ்சு பயங்கரமாக அழுக ஆரம்பிப்போம். அப்படி அழுக ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தவங்க பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நீ அழுகிற, உன் பக்கத்தில் நான் இருக்கேன். உனக்கு எவ்வளோ நேரம் அழுகணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் அழுதுக்க, அழுது எல்லாத்தையுமே தீர்த்து முடிச்சிரு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. லின் வந்து நம்ம ப்ளவ் பக்கத்தில் போய் அவளோட லிப்ஸில் ரொம்பவே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறா. இவன் இந்த மாதிரி கிஸ் பண்ண நம்ம ப்ளவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒரு மாதிரி அவளையே பார்த்துட்டு இருக்க. நம்ம லின் தான் நெக்ஸ்ட் மூவ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம லின் வந்து ப்ளவ் அப்படியே பெட்டில் தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக அப்படியே போகுது. கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்டர் தானே, மேட்டர் வந்து பண்ணலான்ட்டு அப்படியே 2 பேரும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண, அப்போ கரெக்டாக அந்த இடத்துல மொபைல் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு கேட்டவுடனே பொண்ணுங்க 2 பேரும் பதறி அடித்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன பண்ணுறன்ட்டு 2 பேருக்குமே தெரியல. 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அந்த மொபைல் வேற அங்கே ரிங் ஆகிட்டே இருக்க, நம்ம ப்ளவ் இருந்துட்டு முதல்ல அந்த ஃபோனை அட்டன் பண்ண அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மொபைலை எடுத்து பார்த்தா கால் பண்ணியிருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம செயின் பையன் தான். செயின் பையன் தான் கால் பண்ணுறான்ட்டு லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல, ப்ளவ் இருந்துட்டு அட்டன் பண்ணு, இன்னும் எதுக்கு அட்டன் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்கிறா. நம்ம லின்னும் சரின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணி செயின் கிட்ட கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கா. நீ ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை, எங்கே போயிருக்க, ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை, நான் உன்னை நினச்சி எவ்வளோ வரி பண்ணேன்ட்டு உனக்கு தெரியுமா, எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி லின் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்ருக்க. அந்த பக்கம் செயின் இருந்துக்கிட்டு நான் என் ஃப்ரெண்டு கூட ஹேங் அவுட் பண்ணுறதுக்காண்டி வெளியே போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறான் நம்ம செயின். அதுக்கு லின் இருந்துட்டு என்னது ஃப்ரெண்டா, யார், எந்த ஃப்ரெண்டு கூட நீ இப்போ ஸ்டே பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம லின் வந்து கொஸ்டின் கேட்க, அதுக்கு செயின் இருந்துட்டு அன்னைக்கு கான்சர்ட்டில் நான் மயங்கி கீழே விழுந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் என்னை காரில் ஏற்றி அவனோட வில்லேஜ் சைடு இருக்கிற ஒரு கிராமத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருக்கான், நான் அங்கே தான் இருக்கேன், இன்னும் 2 நாளில் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து அவனோட சிஸ்டர்கிட்ட சொல்ல, அதுக்கு அவனோட சிஸ்டர் இருந்துக்கிட்டு யார் அந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு செயின் இருந்துட்டு இன்னும் நீ அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து அவனோட சிஸ்டர்கிட்ட சொல்ல, அதுக்கு அவனோட சிஸ்டர் இருந்துட்டு என்கிட்ட போய் சொல்லாத, உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே எனக்கு தெரியும், நான் எல்லாருமே மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து செயின் கிட்ட சொல்ல, அதுக்கு செயின் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் இப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்க, லின் இருந்துட்டு செயின் நீ ஓகேவா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து செயின் கிட்ட கேட்க, அதுக்கு செயின் இருந்துட்டு நான் ஓகே தான், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் என் ஃப்ரெண்டு கூட ஹேங் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் ஒரு டாக்டர் தான், அவன் என்ன நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து அவனோட சிஸ்டர்கிட்ட சொல்ல, அவனோட சிஸ்டர் இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வர, அதுங்குள்ள அந்த பக்கம் ஜோம் பையன் வந்து டக்குன்ட்டு காலை கட் பண்ணிட்டு நம்ம செயினை பார்த்து எனக்கு என்ன, நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்ட்டு எனக்கு தெரியாமலே இருக்குது, இதே மாதிரி நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் உன்னோட சிஸ்டருக்கு கால் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாளும் பர்மிஷனே கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட சிஸ்டரை நான் வேற போய் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீ இல்லாத சமயத்தில் அப்படிங்கிற மாதிரி ஜோம் பையன் நம்ம செயினை மிரட்டவே ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி மிரட்ட நம்ம செயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு, எதாக இருந்தாலும் என்கிட்ட வச்சுக்க, எதையும் என் தங்கச்சிக்கிட்ட வச்சுக்காத, அவளை விட்டுடு, தேவையில்லாமல் அவளை இந்த விஷயத்துக்குள்ளே இழுக்காத, உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட பண்ணு, அவகிட்ட பண்ணாத, என் தங்கச்சியை தொடுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நம்ம ஜோம் கிட்ட சொல்ல, அதுக்கு இந்த ஜோம் பையன் இருந்துட்டு சரி ஓகே, அப்போனா நீ ஒழுங்காக இங்கே நடந்துக்க, என்ன தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டி விடாத, அப்புறம் இங்கே டேப்லெட் இதெல்லாமே வச்சுருக்க, இதெல்லாமே சாப்பிட்டுக்க, உன்னோட உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், நீ இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உன்னோட வீட்டுக்கு போகிறதுக்கான வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோம் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் செயினுக்கு தான் பயங்கர கடுப்பாக இருக்குது, அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அப்புறம் நைட் தான் காமிக்கிறாங்க. நம்ம செயின் பையனுக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது போல். நம்ம ஜோன் பையனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்த்து நம்ம செயினை ரெஸ்ட் ரூமில் வச்சு நல்லா அடின்ட்டு அடித்தாங்க இல்லையா, அந்த அடிக்கான வலி வந்து இப்போ தான் இவனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது போல். அந்த வலியும்
ப்ளஸ் இவன் குளிப்பாட்டுறன்ட்டு பேரில் ஃபுல்லாக இவனை நினச்சி விட்டான் இல்லையா, நினச்சி விட்டதோட மட்டும் இல்லாமல் இவன் வந்து பேண்ட்டை மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கான். அண்டர் பேண்ட் அப்படியே தான் இருக்குது உள்ளார. அது ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால அவனோட பாடி ஃபுல்லாக கோல்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு ரொம்பவே காய்ச்சல் அடிக்கிறதுனால ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே இருக்கான்ட்டு கூட சொல்லலாம். இவன் இந்த மாதிரி முணங்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோன் வரான். ஜோன் அங்கே வந்துட்டு இப்போ நீ அழுகிறத ஸ்டாப் பண்ண, அப்படி இல்லைன்னா நானே நீ அழுகிறத ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு இவனோட பேண்ட்டு ஷர்ட்டு டிஷர்ட்டுன்ட்டு ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி பையன் ஃபுல் நேக்கடாக அங்கே நம்ம செயின் முன்னாடி நின்றுட்டுருக்கான். அடே ஜோனு, அவன் அழுகிறத நீ ஸ்டாப் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், அதுக்கேண்டா இப்படி நேக்கடாக நின்றுட்டுருக்க? நம்ம செயின் பையனுக்கெல்லாம் சுத்தமாக கான்சியஸே கிடையாது இவன் என்ன பண்ண போகிறான்ட்டு. இருந்தாலும் ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் தான் இருக்க. ஒரு மாதிரி லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறான். இவன் பக்கத்தில் இருக்கான்ட்டு மட்டும்தான் தெரியுது. ஆனால் இந்த ஜோன் பையன் என்ன பண்ண போகிறான்ட்டு நம்ம செயின் பையனுக்கும் சுத்தமாக தெரியாது. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் அடுத்து பயங்கரமான பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஜோன் பையன் நம்ம செயினை போட்டு அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கான் பயங்கரமா. நான் ஏன் இதை அப்யூஸ்ன்னு சொல்றேன்னா, ஒருத்தவங்க கான்சியஸ் இல்லாத டைம்ல அவங்க கூட இந்த மாதிரி பண்றது தப்பான ஒரு விஷயம். அதனால தான் நான் இதை வந்து அப்யூஸ்ன்னு சொல்றேன். அவங்க கான்சியஸோடு இருக்கும்போது பண்ணுறது வேற, கான்சியஸ் இல்லாமல் இருக்கும்போது பண்ணுறது வேற. இப்படி நம்ம ஜோன் பையன் செயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதோட எபிசோட் 5ல் பார்ட் 1 வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி, ஓகே, பாய்.